பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மனுஷன் அப்பத்தினால தானே பிழைப்பான். அப்பம் சாப்பிடாமல் இருந்தால், சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தால் மனுஷன் எப்படி பிழைக்க முடியும்? மனுஷன் சாப்பிட்டா தானே பிழைக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த வேதவசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். அப்போது முதலாவது நாம் எதை கவனினா, மனுஷன்னா தேவன் எதை குறிப்பிடார்? மனிதன் 3 பிரிவாக இருக்கிறான். ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிட், சோல், பாடி. ஸோ பாடி, இந்த சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுது, இது ஒரு கூடாரம், இது ஒரு போர்வை, இதை கலைந்து போட வேண்டும் நான் விரும்புகிறேன் பவுல் சொல்கிறார். இந்த கூடாரத்துட்டு நான் நீங்கி போனால், சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் வேதத்தில் இருக்குது. அப்போ இந்த சரீரம் கூடாரம். அப்போ சரீரம் நம்ம கிடையாது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. ஒரு வசனம் சொல்லுது, ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அப்போ ஆவி இல்லாத சரீரம் செத்தது சொன்னால், ஒரு சரீரம் இருக்குது, அந்த சரீரத்தில் எந்த ஒரு கீரலோ அடியோ எந்த ஒரு காயமோ எந்த பலவீனமும் இல்லை. ஆனால் அந்த மனிதன் இறந்துட்டான். அந்த சரீரம் தன்னைத்தானே உயிர்ப்பித்து ஏந்தி கொண்டுதானே, எதுவுமே கீரல் அடி இடி எதுவுமே இல்லையே, ஏன் அது ஏந்துக்க மாட்டேன்னு சொன்னால் அது உள்ள ஆவி இல்லை. அப்போ ஆவி வரும்போது அந்த சரீரம் எழுந்திருக்கு. ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அப்போ ஸ்பிரிட், அப்போ சொன்னால் ஸ்பிரிட் அப்படி சொன்னது இந்த பவர், ஒரு சக்தி அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவி பவர் சக்தியாக இருக்குது, ஒரு பக்கம் சரீரம் கூடாரமாக இருக்குது. அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவன் தான் ஆத்மா. ஆத்மா மனிதன். ஸோ மனிதன் எப்படி இருக்கணும்னா ஆத்மாவாக இருக்கிறான். புரியுங்களா? ஆத்ம மனிதனாக இருக்கிறான். அப்போது ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னா வார்த்தை தேவை. ஆத்ம மனிதன் சொல்லுது, மனிதன் அப்பத்தினால மாத்திரமில்லை தேவனுடைய வாய்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனால் பிழைப்பான். அப்போ ஆத்ம மனிதன் எப்படி பிழைப்பானா, அவனுக்கு வார்த்தை இருந்தால் தான் பிழைப்பான். வார்த்தை ரொம்ப முக்கியம். நல்லா கவனம் பாருங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை இருந்தால் அவன் பிழைப்பான்னு சொன்னால், யோபு அவனுடைய சிநேகிதர் யோபை கடிந்து கொள்கிறாங்க, யோபுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போது யோபு சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் எனக்கு ஆரோக்கியமான போஜனம் போல் இருக்கிறதுன்றார். உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா என்ன பண்ண மாட்டேன், தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் எனக்கு ஆரோக்கியமான அருவருப்பான சாப்பாடு மாதிரி இருக்குது. தொடமாட்டேன்னு அர்த்தம். இப்போ சாப்பாடு எனக்கு முன்னாடி வச்சுருக்காங்க, நான் தொடவே இல்லை. அப்போ கேட்பாங்க, ஏப்பா சாப்பிட்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ தொடமாட்டேன்னா சாப்பிட மாட்டேற அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ஆரோக்கியமான அருவருப்பான போஜனம் போல் இருக்குது. என் ஆத்மா அதை நம்ம தொடமாட்டோம். அப்படின்னா வார்த்தை ஆத்மா வார்த்தையை புசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு உணவு எதுனா வார்த்தை தான். என்ன வார்த்தை அது புசிக்குன்னா, நல்லா கவனம் பாருங்கள், அவங்க கடிந்து கொள்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கடிந்து கொள்கிற வார்த்தை ஆத்மா என்ன பண்ண மாட்டான், புசிக்க மாட்டேன். நம்ம சர்ச்சஸில் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கடிந்து கொண்டு பேசிட்டா உடனே அவங்க எல்லாம் கிளியர் ஆகிடாங்க. இல்லை, கடிந்து கொண்டு பேசினா கிடையாது. யோபு சொல்கிறான், செம்மையான வார்த்தைகள் எவ்வளோ வல்லமை உண்டு. செம்மையான வார்த்தை சொல்லும்போது எக்ஸலண்ட் வேர்ட்ஸ். புரியுதுங்களா? அப்போ செம்மையான வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உண்டு. வேதம் சொல்லுது, விசுவாசம் கேட்பதனால் வருகிறது. அப்போ விசுவாசம் கேட்பதனால், அவிசுவாசம் எதனால் வருது? அவிசுவாசம் கூட கேட்கறதுனால தான் வரும். ஏன்னு சொன்னால் மனிதன் ஆத்மாவாக இருக்கிறான், அவன் கேட்குற வார்த்தைகளை அவன் உட்கொள்ளுகிறான். புரியுதுங்களா? ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன வார்த்தையின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கீங்க, என்ன வார்த்தையின் சத்தத்தை உங்கள் ஆத்மா கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த வார்த்தையின் சத்தத்தை அந்த வார்த்தையை அவன் உள்ளான மனிதனாக ஆத்ம மனிதன் அவன் அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அவன் எதை சாப்பிட்றானோ, பைபிள் சொல்லுது, உன் ஆத்மா வாழ்கிற போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க முடிய வேண்டுகிற. அப்போ உள்ளே எதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், எதை அதிகமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறானோ அவன் உணவாத உட்கொண்டு இருக்கிறான். மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? காலையிலேருந்து ராத்திரி வரலும் நீங்கள் எதை கேட்டுக்கொண்டே இருக்குங்க. இப்போ பிள்ளைங்க மொபைல் மூலமாக எதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. பெரியவர்களாக நீங்கள் எதை காலையிலேருந்து ராத்திரி எதை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, அது உணவாக உங்கள் ஆத்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. உணவாக அந்த ஆத்மா சாப்பிட்டபடியே வெளியே வாழ்க்கையும் இருக்கும்.
அப்போது நமக்கு என்ன தேவை? அதனால தான் ஆண்டு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாய்ந்து புறப்படுற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை படைப்பான். அப்போ தேவனுடைய வாய்ந்து புறப்பட்ட வார்த்தைக்கு ஆண்டு சொல்கிறார், ஜீவனை தெரிந்து கொள். இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தை முன்னாடி வச்சேன், மரணத்தின் ஜீவனை முன்பாக வைத்தேன் சொல்கிறார். ஜீவனை தெரிந்து. அப்போ தேவனுடைய வசனத்தோடு மரணத்துக்குரிய வார்த்தைகள் இருக்குது, அதை எடுக்காத. ஜீவன் நல்ல வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள். பவுல் சொல்ல, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே, அந்த விசுவாச வார்த்தை அதை எடுத்துக்கும். அது தினமும் உன் ஆத்மாவுக்கு உணவாக கொடு. அதை உன் வீட்டில் பேசு, உன் மனைவி முன்னாடி பேசு, உன் பிள்ளைகள் முன்னாடி அந்த வார்த்தையை பேசு, நல்ல வார்த்தைகளை பேசு. செம்மையான வார்த்தைகள் வல்லமை உண்டு. ஐஸ்வர்யத்தை அடைய வேண்டுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, அதுக்குரிய வார்த்தைகளை பேசு. அதுக்குரிய வார்த்தைகள் ஆத்மா கேட்கணும், அது சாப்பிடணும், அந்த ஃபுட்டை எடுக்கணும். சுகம் வேணுமா, சுகத்துக்குரிய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வசனத்தில் எடுத்து நம்மனு உன் செவியில் கேட்க அதை பேசு. உன் ஆத்மா அதை உணவாக உட்கொள்ளும். உங்கள் வீட்டில் யாருன்னா பலவீனம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, டெய்லி கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, சுகத்துக்குரிய வார்த்தை, நல்ல ஆரோக்கியத்துக்குரிய வார்த்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க. அந்த ஆத்மா என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அப்படிப்பட்ட பிரசங்கங்களை என்ன பண்ணுவோம், அவங்க கேட்க 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 அந்த ஆத்மா அதை என்ன பண்ணுவோம், உணவாக எடுத்துக்கொள்ளும். உணவாக எடுத்துக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே சுகம் வந்துடும். ஏனென்றால் ஆத்மா வாழ்கிறது போல தான் எல்லாவற்றிலும் வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நல்ல வார்த்தைகள் எடுங்க, நல்ல வார்த்தைகளை வாயை திறந்து பேசுங்க, நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு இருதயம் கேட்கும்படி செய்யுங்க. சத்துரு எப்போதுமே நாம் அவிசுவாசமான பொல்லாத காரியங்களை கேட்கும்படி இந்த உலகத்தில் வச்சிருக்கிறோம். அவைகளுக்கு நம்ம விலக்கி நாம் தனியாக என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளை கேட்க கவனமாக இருக்கணும். அதுக்கான நேரங்களை அதிகப்படுத்தணும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.